ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா கொங்கு நாடு ஸ்பெஷலு கொள்ளு பருப்பும் அதோட கொள்ளு ரசமும் தாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கொள்ளு பருப்பு கொள்ளு ரசம் வந்து வாரத்தில் ஒரு நாள் நம்ம செஞ்சு சாப்பிட்டா நம்மளுக்கு சளி தொந்தரவுகள் இருக்காது. கொள்ளு வந்து வெயிட் லாஸ்க்கு உதவக்கூடிய ஒரு ரெசிபியும் கூட. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஒரு குக்கரில் பார்த்திங்கன்னா ஒரு 150 கிராம் கொள்ளை வந்து நல்லா 2 டைம் வாஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் கொள்ளெல்லாம் மூழ்கி 1 இன்ச்சுக்கு மேல் அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம். இது கூட 3 தக்காளி சேர்த்துக்கலாம். சென்டர் காம்பை நீக்கிட்டு 3 தக்காளியாக இது கூட சேர்த்துக்கலாங்க. குக்கரை மூடி போட்டு 7 விசில் விட்டுருவோம். இப்போ விசில் வர்றக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம ரசத்துக்கு தேவையான புளி, சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை நார்மல் வாட்டர் ஊற்றி ஊற வச்சுருவோம். பாருங்கள், இப்போ புளி நல்லாவே ஊறிடுச்சு. இப்போ நம்ம வந்து புளி கரைசலை கரைச்சி ரெடி பண்ணிக்குவோம். இப்போ விசில் போய் கொள்ளெல்லாம் நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ அதில் 3 தக்காளி சேர்த்தோம் இல்லைங்களா, அதில் 2 தக்காளி நம்ம வந்து ரசத்துக்கு எடுத்துக்கலாம். ஒரு தக்காளி வந்து அப்படியே கொள்ளு கடையிலுக்கு விட்டுருவோம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா இந்த புளி தண்ணி கூட மசிச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா மசிச்சாச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா வேக வச்ச கொள்ளுலேருந்து ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி இதில் சேர்த்துக்குவோம். பாருங்கள், கொள்ளு வந்து 7 விசில் விடங்காட்டி நல்லாவே சூப்பராக வெந்து வந்திருக்கு. இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ கொள்ளுக்கு வந்து ஒரு தாளிப்பு கொட்டிடலாங்க. ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் கூட சேர்த்து செய்யலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு 7-8 போல் சின்ன வெங்காயம், காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா, நான் ஒரு 4 பச்சை மிளகாயை இப்போ இது போல் ரவுண்டாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நீங்கள் காஞ்ச மிளகா சேர்த்து செஞ்சிங்கனாலும் டேஸ்ட் நல்லாவே இருக்கும். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் கொத்தமல்லி, வர கொத்தமல்லி, 1/2 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இதை ஒரு வதக்கிட்டு இது கூட பார்த்திங்கன்னா 2 பல் பூண்டு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருவோம். அடுப்பு லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க, இல்லைன்னா நம்ம சேர்த்தா மல்லி சீரகம் கருகிடும். இப்போ வதங்கிடுச்சு. இப்போ இதை கொள்ளு பருப்பு கூட சேர்த்துட்டு இது கூட மஞ்சள் தூள், கொஞ்சமாக கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்புலையே வச்சுருவோம். சிம்மில் வச்சுட்டு ஒரு கலந்து விட்டுடலாம். இது கூட பார்த்திங்கன்னா இந்த கொள்ளு பருப்புக்கு தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு அப்படியே கலந்து விட்டுருவோம். பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து வரணும். பாருங்கள், ஓரங்களில் பார்த்திங்கன்னா நல்லாவே தெரியும், நல்லா கொதித்து வந்துருச்சு. அது அப்படியே ஓரமாக இருக்கட்டும். இப்போ ரசத்துக்கு வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான ரசப்பொடி தயார் பண்ணிக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு சேர்த்துட்டு 1 பாதியமாக இது போல் அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்த பவுடரை நம்ம ரசம் தண்ணியில் சேர்த்துருவோம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 6-7 பல் பூண்டை 1 பாதியமாக தட்டி சேர்த்துக்கலாம். இப்போ ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். இது கூடயே ஃப்ரெஷ்ஷான மல்லி இலை ஒரு 2 கொத்தை வந்து கட் பண்ணி சேர்த்துருவோம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இனி ரசம் வந்து நம்ம தாளித்து விட்டுடலாங்க. ஒரு கடாயில் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் கடுகு, ஒரு 4-5 சின்ன வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். காரத்துக்கு பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகா, 4 காஞ்ச மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம். இந்த வெங்காயம், மிளகாய், கருவேப்பிலை எல்லாமே வதங்கின பிறகு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ரசக்கரசலை இதில் சேர்த்துடலாம். இப்போ கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்குவோம். இந்த ரசம் வந்து நல்லா கொதிக்கக்கூடாது, நுரக்கட்டி வந்தாலே போதும். அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா நுரக்கட்டி வந்துருச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஏற்கனவே ஆற வச்சுருந்த கொள்ளு பருப்பை நம்ம மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துட்டு ஒரு சுற்றி எடுத்துக்கலாங்க. நீங்கள் மத்து வச்சு கடைஞ்சாலும் ஓகே, விட்டுரும். இப்போ கடாயில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சிட்டு வந்த கொள்ளு பருப்பும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடலாம். ஏன்னா நம்ம மதிய நேரம் கொள்ளு பருப்பு வைக்கிற அப்படி இருந்தால் சளிப்பு வரக்கூடாது. அதுக்காக நம்ம இந்த கடாயில் வந்து சூடுபடுத்திக்கிறோம். இது கூட பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய், நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்தது அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. அவ்வளோதாங்க, நல்லா கொதித்து வந்துருச்சு. சூப்பரான டேஸ்டியான கொங்கு நாடு கொள்ளு பருப்பு ரசமும் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் மதிய லஞ்சுக்கு இது போல் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.